என்னோட நினைப்பு உன் மனசுல பசுமையா இருக்கிறதுனால தானே நீ இன்னும் சரவணனை விட்டு விலகி நிக்கிற. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? இத பாரு, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னைக்கு அவரு கையால நான் தாலி கட்டிக்கிட்டு அவருக்கு மனைவியா நான் வாழ ஆரம்பிச்சனோ அன்னைக்கு உன்னை குப்பையா சுருட்டி தூக்கி எரிஞ்சாச்சு. எந்த விதத்திலையும் நீ என் மனசுல இல்ல இல்ல இல்லவே இல்ல. என்னதான் நீ தலைக்கீழ நின்னாலும் உன் ஆசை நிறைவேறாது. நாங்க எப்ப எப்படி எங்க வாழ்க்கையை தொடங்குறோங்கிறது அது முழுக்க முழுக்க எங்களோட பர்சனல் விஷயம். அதுல தலையிடுற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது. உன்னை யாரும் இங்க ரிப்பன் வெட்ட கூப்பிடல. என்னடி வர வர ஒரு மார்க்கமா பேசிக்கிட்டு இருக்க? வெற்றிக்காரன் பக்கத்துல இருக்கிற திமிரா தூக்குல போட்டுருவேங்கிற, அடிச்சதான் உரைக்கும்ன்ற, ரிப்பன் வெட்ட கூப்பிடலன்ற. என் மேல ஆசைப்பட்டு தானே அப்ப வந்த. அப்ப என்ன பிடிச்ச உனக்கு இப்ப பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. பிடிக்கலையா இல்ல மாட்டி போன்ற பயமா? உன் வாய கழுவு. என்னைக்கு ஒரு தப்பு நடந்தது, அதுல தடுமாறி சாக்கடைக்குள்ள காலை விட்டுட்ட. வாசவன் தான் இப்ப காலை கழுவி சுத்தமாகிட்ட. நீதான் இன்னும் சாக்கடையிலே கிடக்குற. சும்மா ஏமாத்தாத மீனா, நான் உன்னை விட மாட்டேன். இத பாரு, நமக்குள்ள நடந்தது ஒரு விபத்து. அத மறக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நடந்த விபத்தை மறக்க முடியலங்கிறதுக்காக அத நாம விரும்பிட்டோம்னு அர்த்தம் இல்ல. அப்படி நினைக்கிறவன் முட்டாள். இனிமே விட்டா நீ ஊர் நியாயம் பேசிக்கிட்டே இருப்ப. எனக்கும் பொறுமை இல்ல, வீட்லயும் யாரும் இல்ல. அதனால ஒரே ஒரு தடவை. கிட்ட வந்தா மரியாதை கெட்டுடும். மீனா நில்லு. மீனா அடி வாங்குவ. மீனா இத பாரு, சொன்ன கேளு. வேணாம். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன். வாங்க மச்சான். என்ன மாப்ள வேலை இருக்குன்னு வெளியே போனீங்க? போன் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். மீனா வேற ஃபேன் ரிப்பேர்னு சொன்னாங்க. சரி, அதான். ஃபேன் ரிப்பேரா? ஆமா. அதுக்கு என்ன நல்லா தானே ஓடிட்டு இருந்தது? தெரியல, ஃபேன் ரிப்பேர்னு சொன்னாங்க. சரி மச்சான், கிளைண்ட் வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன். மீனா கிளம்பு, சினிமாக்கு போலாம். நான் வரல. பீச்சுக்கு? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. முதல்ல தனி வீடு பாருங்க. என்னால இந்த வீட்ல எல்லாம் இருக்க முடியாது. எனக்கு இந்த வீடு வேண்டாம். மீனா, ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆனதுக்கு போய் வீட்டை மாத்தணுங்கிற, எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுங்க. உங்களுக்கு புரிய வைக்க என்னாலயே முடியாது. முதல்ல வெளியே போங்க. என்னாச்சு உனக்கு? எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. போங்க, வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. எப்போ கோவப்படுறா, எப்போ சந்தோஷமா இருக்கானே தெரிய மாட்டேங்குது. நைட்டுக்கும் நான் தான் சமையலா? வாஸ்னையா? என்ன சார் நீங்க இவ்ளோ லேட்டா வரீங்க? கொஞ்சம் லேட்டா இருந்தா நான் ஆட்டோ எடுத்து கிளம்பிருப்பேன். உக்காரு, போலாம். சாரிம்மா, கிளையண்ட் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு.
கூடிய சீக்கிரம் நம்ம ஆபீஸ் பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏற்பாடு பண்றப்பா. என்னோட ஃப்ரெண்டு ஒரு இடத்த வாடகைக்கு வச்சு சும்மா வீம்புக்குன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அட்லீஸ்ட் டெம்பரரியா அதை தாச்சும் ரெடி பண்றேன். ஆக்சுவலா எங்க வீட்லயும் நம்ம ஆபீஸ் வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கும் டிகேக்கும் தான் அங்க வரது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஆமாம்மா, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லவும் முடியல, அதே சமயம் என்னால் சொல்லாமலும் இருக்க முடியல. சொல்லுங்க சார். உங்கள் அத்தை ராஜியை வலசரவாக்கத்தில் இப்போ தான் ஒரு வீட்டு வாசலில் பார்த்தேன். ராஜி வலசர அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியலம்மா. ஆனால் அவங்க மட்டும் தனியாக இல்லை, அவங்க கூட நடுத்தர வயசில் ஒரு ஆள் இருந்தார். நடுத்தர வயசுல ஒருத்தரா? ராஜி கூட? சார், நீங்க ராஜியை பார்க்கல, வேற யாரையோ பார்த்துட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏம்மா, உங்கள் அத்தையை நான் பார்த்தது இல்லையா? எனக்கு தெரியாதா? கூட இருந்தவர் நல்ல உயரமா சிவப்பா கண்ணாடி போட்டிருந்தாரு. யாரா இருக்கும்? ஆனா ஒரு விஷயம், 2 நாளா ராஜி ரொம்ப பரபரப்பா இருக்கா. காலை சக்கரத்தை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. காலையில ரொம்ப சீக்கிரம் கிளம்பி போயிடுறா, நைட்ல ரொம்ப லேட்டா தான் வரா. நீங்க சொல்றத பார்த்தா 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தாங்கம்மா. டாக்டர் கருணாகரன் அவரா? ஆக்சுவலா அவர் கூட தானே ராஜி ரொம்ப அட்டாச்சா இருக்கா. இன்ஃபேக்ட் அவர் ரிலீஸ் ஆக போறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஐஜி சார் கூட அவர் ரிலீஸ்க்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை அது அவரா கூட இருக்கலாம்ல. என்ன சார் பண்றீங்க? பிரஸ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்கான், அவங்ககிட்ட கேட்குறேன். நல்லா இருக்கேன்டா, வர சாட்டர்டே மீட் பண்ணுவோம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஒரு டீட்டெயில் வேணும். டாக்டர் கருணாகரன் ஒருத்தர் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தார், புழல் ஜெயிலில். எப்போ? பேப்பரில் தான் நியூஸ் வந்துச்சா என்ன? நான் பார்க்கலையாடா. இல்லை இல்லை, சும்மா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேடா, நான் திருப்பி கூப்பிட்றேண்ணே. நீ சொன்னது கரெக்ட் தான் ஸ்னேகா. டாக்டர் கருணாகரன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, என் சொந்த மாமா, என்னோட அத்தை புருஷனை எனக்கே அடையாளம் தெரியல. அவரெல்லாம் மாமான்னு சொல்லாதீங்க சார், கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. அவர் ஒரு கொலைகாரன். கொலைகாரனா இருந்தாலும் உறவு தானம்மா. சொந்தக்காரரா இருந்தா என்ன சார், அவர் ஒரு கொலைகாரன் தானே. அவரெல்லாம் உறவுன்னு சொல்லிக்கவே கூடாது. நீ சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்னேகா, அப்படி இருக்காத, உன்னோட எதிர்காலத்துல பாதிக்கும். நமக்குன்னு சில கொள்கைகள் வரமுறைகள் இருக்கணும், அதுதான் நம்மளுடைய அடையாளம். ஒரு கொலைகாரன் என் குடும்பத்துல இருந்தாருன்னா நான் நிச்சயம் அவரை ஏத்துக்க மாட்டேன். அதுவும் அந்த ஆள் தான் சொந்த பொண்டாட்டியே கொலை பண்ணவரு. நினைக்கும் போதே அருவருப்பா இருக்கு, அப்படியே ஆத்திரமா வருது. கூல் ஸ்னேகா. இல்ல, வீட்டுக்கு போய் நான் ராஜி கிட்ட கச்சேரி வச்சுக்கிறேன். அதெல்லாம் பண்ணாத, தப்பாயிரும். நீ இப்ப எது பேசினாலும் அவங்க தொழிலுக்கு பணம் கொடுக்கல, ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். கடைசியில வாக்குவாதம் மட்டும்தான் மிஞ்சும். பண்ணாத ஸ்னேகா. அவ காசு கொடுக்கலன்னா என்ன, நாம நம்ம திறமையை வச்சு வளர மாட்டோமா? ஸ்னேகா, அதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல அத்தை வயசுல பெரியவங்க, உன்னை வளர்த்தவங்க, உனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணவங்க. தியாகம் பண்ணதுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். பொறுமையா இரு ஸ்னேகா. என் ராஜிக்கும் டாக்டர் கருணாகரனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வார்த்தைய சந்தேகப்படுறியா? சிச்சி, சந்தேகம்லாம் இல்ல. ஆனா என்ன சம்பந்தம் அத கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிக்கிற வரைக்கும் அமைதியா பொறுமையா இரு. இல்ல சார், என்னால பொறுமையாவே இருக்க முடியாது, அது என் கேரக்டரே இல்ல. ஓ இஷ்டம் ஸ்னேகா, இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. போலாமா? துவாரகேஷ், டேய் துவாரகேஷ், அப்பாவை எங்கேயாவது பாத்தியாடா? ஏம்மா நைட் வீட்டுக்கு வரல?
வரலப்பா. நீ பாட்டுக்கு ராத்திரி வேலைக்கு போயிட்ட. மனுஷன் ராத்திரி பூரா வரலடா. ஆமாண்ணா, அவர் மொபைலுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏமா சிரிக்கிறீங்க? அமைதியாரு, ஏதாவது பேசுன டீப்பாய்க்குள்ள வச்சு ஒன்னு வச்சிருவேன். இந்தா சாப்பிடு. எங்க போயிருப்பாரு? ஏன் வர வர அப்ப இப்படி பண்றாரு? குழந்தையா அவரு? டேய், வயசு ஆக ஆக குழந்தை தாண்டா. கோவத்துல எங்கேயாவது போய் யார் வீட்டுல அவர் உட்கார்ந்து இருக்காரோ தெரியலையேடா. இல்ல எந்த கோவில் வாசல்ல படுத்துட்டு இருக்காரோ தெரியலையே. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது, நீங்க சும்மா இருங்க. அவர் ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கூட போயிருக்கலாம். நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? ராகேஷ், பாவம் நீ நைட் டியூட்டி முடிச்சு இப்பதான் வீட்டுக்கு வர, அதுக்குள்ள மாமாவை தேட கிளம்புறேங்கிற. என்னால தானே உங்க எல்லாருக்கும் இவ்ளோ கஷ்டம். அப்படிலாம் இல்லை அண்ணி, அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அப்பா கொஞ்சம் கோவப்படுவாரு, கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாரு. அவரோட கோவத்தை அவரோட பாசம் ஜெயிச்சிரும். அதனால நீங்க இதெல்லாம் தேவையில்லாம் போட்டு குழப்பிக்க. பாத்தீங்களா, நான் சொல்லல? சரி, இந்த துவாரகேஷ், காஃபி சாப்பிடு, மாமா வந்துட்டாங்க. அப்பா, அப்பாடா வந்துட்டாரு. அம்மா நீ வேற, அப்பா இன்னும் ஆட்டோ வெயிட்டிங்லயே வச்சிருக்காரு, அத கவனிச்சியா நீ? ஐயோ, என்ன யோசனையில இருக்காரோ தெரியலையே. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, டேய் துவாரகேஷ், அவர் துணிமணில எடுத்து வச்சிட்டு இருக்காருடா. போய் என்னன்னு கொஞ்சம் கேளுடா. இல்லம்மா, அப்பா ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காரு. அத்தை, நான் வேணும்னா போய் கேட்கட்டுமா? ஐயோ, வேற வெண்ணையே வேண்டாம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. ஏய் பிரியா, போய் உங்க அப்பா கிட்ட நைஸா பேசி எங்க போறாருன்னு கேளுடி. நீ செய்யறதெல்லாம் செஞ்சிரு, என்ன போய் மந்திரிக்க சொல்லி மாட்டி விடு. பிரியா, போறேன், வேற வழி? அப்பா, ராத்திரியில எங்கப்பா போனீங்க? அப்பா, வந்த உடனே எங்கப்பா கிளம்புறீங்க? அப்பா 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 எங்கப்பா போறீங்க? மாமா, எங்க மாமா போறீங்க? மாமா, அப்பா அப்பா நில்லுங்கப்பா. அப்பா நில்லுங்கப்பா. தாத்தா எங்க போறீங்க? நானும் வரேன் தாத்தா. என்னப்பா கேட்ட? இல்லப்பா, எங்க போறீங்கன்னு. நான் எங்க போனா உனக்கு என்னப்பா? நேற்று ராத்திரி முழுக்க நான் எங்க இருந்தேன், நீ கவலையாப்பட்ட? நீ பாட்டுக்கு ஆபீஸுக்கு போயிட்டு வந்த உடனே வேண்டப்பட்டவங்க போட்டு கொடுத்த காப்பியை குடிச்சிட்டு சந்தோஷமா நிம்மதியா இரு. ராத்திரி பூரா நான் தூங்கல, அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி நீ தூக்கம் வரும்? உனக்கு வேண்டப்பட்டவங்களோட பேசுறதுக்கு எத்தனை வருஷ கதை இருக்கு? ஒரு ராத்திரி போதுமா? பல நாள் பேசிக்கிட்டே இரு, சந்தோஷமா இரு. என்ன பத்தி எதுக்கு கவலைப்படணும்? இல்லைங்க, நான் உங்களை போக விட மாட்டேன். பிரியா, அப்பா, அந்த நாலெழுத்துக்காரி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லு. என்னது, நாலு எழுத்துக்காரியா? உன்னதாமா? அந்த நாலெழுத்துக்காரியோட எனக்கு எந்த பேச்சுவார்த்தை இனிமே கிடையாதுமா. எப்ப இந்த ரெண்டு எழுத்துக்காரியோட சேர்ந்து கொடி கட்டி துணி காய வைக்கிற அளவுக்கு போயிட்டாலோ அப்பவே அவளை என் மனசுல இருந்து இறக்கி வச்சிட்டேன். இனிமே அவ யாரோ நான் யாரோ. நான் நாலு எழுத்துக்காரியா? இப்படி எழுத்து எழுத்தா எத்தனை எழுத்த கூட்டிக்கிட்டே போறீங்க? இதனால உங்களுக்கு என்னங்க சந்தோஷம் கிடைக்க போகுது? வயசாகிற அளவுக்கு விவஸ்தையே இல்லைங்க உங்களுக்கு. பிரியா, இனிமே இந்த வீட்டுல நான் உங்க கூட மட்டும்தான் பேசுவேன். உங்ககிட்ட சொல்றேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஷீரடிக்கு போறேன். நான் வரதுக்கு 4-5 நாள் ஆகும். கோயிலுக்கு போற நேரத்துல யாருக்கிட்டையும் நான் சண்டை போட விரும்பல. இது அந்த 4 எழுத்துக்காரர்கிட்டையும் சொல்லி வை, அந்த 5 எழுத்துக்காரங்கிட்டையும் சொல்லி வை. என் கூட அவங்க யாரும் பேச வேண்டாம், என்ன போன்ல கூப்பிட வேண்டாம். நான் மன நிம்மதியை தேடி போறேன். என் அமைதியா எல்லாரும் போக விடுங்க. நான் ஒரு ராத்திரி வீட்டுல இல்லைன்னா கூட இங்க யாருக்கும் கவலை இல்லை, பிரச்சனை இல்லை. நான் இந்த வீட்டுக்கு தேவையே இல்லைம்மா. நான் போயிட்டாலும் என்னை யாரும் தேட போறதில்ல, என்னை பத்தி கவலையும் பட போறதில்ல. அப்பா, நேற்று ராத்திரியே எனக்கு இது நல்லா புரிஞ்சிருச்சு. அப்பா அப்படிலாம் இல்லப்பா. நான் ராத்திரி ஃபுல்லா உங்க மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கப்பா. என்ன பேச விடுமா. எப்ப இவங்க என்னை பத்தி கவலைப்படலையோ அப்ப நானும் இவங்களை பத்தி கவலைப்படுறதா இல்ல.
இது என் வீடு. நான் திரும்பி வரும்போது எனக்கு வேண்டாதவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. யாராருக்கு போகணுமோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகலாம். இது உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கிற 2வது சான்ஸ். யாராருக்கு போகணுமோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகலாம். இது உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கிற 2வது சான்ஸ். பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா ப்ளீஸ். அப்பா வேணுமா அண்ணி வேணுமான்னு அந்த 5 எழுத்துக்காரனை முடிவு பண்ணிக்க சொல்லுமா. எங்க நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, இந்த வயசுல கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கோங்க. புருஷனா இல்ல மருமகளான அந்த நட்டுவாக்களி 4 எழுத்துக்காரியை முடிவு பண்ணிக்க சொல்லு. நான் திரும்பி வரும்போது எனக்கு வேண்டாதவங்க இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அப்புறம் வேண்டாத விஷயங்க பலவற்றை நான் பேச வேண்டி வரும். என் சுபாவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். பூக்களமா இருக்கிற இந்த வீட்டை யாரும் போர்க்களமா மாத்திராதீங்க ப்ளீஸ். ஏன்பா இந்த சின்ன விஷயத்தை ஏன்பா பெருசு பண்றீங்க? பிரியா, எதுமா சின்ன விஷயம்? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு திடீர்னு வரதும் இங்க தங்கறேன்னு சொல்றதும் இவங்களுக்கு விட சின்ன விஷயமா இருக்கலாம். நான் வயசானவம்மா, என்னால உங்களோட போட்டி போட முடியாது. இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லு. என்ன இந்த பிரச்சனையிலேருந்து விட்டுட சொல்லுமா. பா என்னப்பா அது என்னென்னமோ சொல்றீங்க? அதான் சொன்னேனம்மா, நான் நிம்மதியை தேடி ஷீரடிக்கு போறேன். இந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லை. திரும்புற பக்கம்லாம் தூண்ல எதிரிக இருந்துகிட்டு என் முதுகுல எப்ப குத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு தெய்வம் தானே தோணே. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் தெய்வத்துக்கிட்ட முறையிட போறேன். முடிவா சொல்றேன். நான் திரும்பி வரும்போது அந்த 2 எழுத்துக்காரி இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்பா அப்பா போப்பா. பிரியா, ஒரு டிக்கெட் அவுட். மீதி 3 டிக்கெட்டை இனிமே காலி பண்ண போதும். வணக்கங்க. ஐஜி சார் இருக்காரா? உள்ள வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நானே உங்களை நேரா பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க இனிமே இங்க வாங்க ராஜி, எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். ருத்ரா, குடிக்க காஃபி டீ ஏதாவது கொண்டு வா. ஐயோ உட்காருங்க. வேணாம் சார், ரொம்ப சூடா இருக்கு. சரி, அப்படின்னா மோர் ஏதாவது சாப்பிடுங்க. மோர் கொண்டு வா. சொல்லுங்க ராஜி, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நான் ஐ அம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ். அண்ணன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் வந்தேன். டாக்டர் வரல? இல்ல, ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராமகிருஷ்ணன் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ அண்ணனும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜட்ஜுக்கு ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம் போல இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. அவங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதான் அண்ணனால வர முடியல. பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. இனிமே டாக்டர் ரொம்ப பிஸியா இருப்பாரு. நான் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும். ஆமா, டாக்டர் என்னைக்கு ஜெயில இருந்து வெளியே வந்தாரு? சார் 3 நாள் ஆச்சு சார் ரிலீஸ் ஆகி. ரிலீஸ் ஆன கையோட வக்கீல கூப்பிட்டுக்கிட்டு முத்துலட்சுமி பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தாரு. என்ன அங்க என்ன ஆச்சு? முத்துலட்சுமி அண்ணன் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டா. அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. அது மட்டும் இல்ல, அண்ணன் கூட லாயர் போயிருந்தாருல்ல, அவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டா. ஹாஸ்பிட்டல் என்னோடது, அதுல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல மீட் பண்ணிக்கலாம்னு சேலஞ்ச் பண்ணிருக்கா சார். அது எதிர்பார்த்தது தானே. நாம எதிர்பார்க்காத விஷயமும் இருக்கு சார். பல வருஷங்களுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல இவ கையெழுத்து வாங்கியிருக்கா. அதை வச்சு அவ ஹாஸ்பிட்டல தன்னோடதுன்னு எழுதியிருக்கா சார். அது தெரிஞ்சது தானே. அண்ணன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. அப்புறம்
அவரை சமாதானப்படுத்தி ஒரு வீடு பார்த்தோம். அங்கேயே இவரு கிளினிக் வச்சு தங்குற மாதிரியும் ஒரு வீடு கிடைச்சிருச்சு. அதுக்கான அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, முதல்ல டாக்டர் பிஸி ஆகட்டும். அவர் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குங்க. முதல்ல ஸ்னேகா துவாரகேஷ் கல்யாணம் தான் பண்ணணும். ஒன் செக். இந்தாங்க. தேங்க்யூ. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. இனிமே எங்க வீட்டுக்கெல்லாம் வராதீங்க.